சமீபத்தில் நீங்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருந்தீங்க. அதில் ஒரு தேர்தல் கருத்து கணிப்பு விட்டுருந்தீங்க. அதில் தாவேக்காவுக்கு பெறுகிற ஆதரவு அதிமுகவை பல இடங்களில் தாவேக்கா முந்துகிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பொது ஊடகங்களில் பயங்கரமாக விமர்சிக்கப்பட்டது. காசு வாங்கிட்டு பேசிட்டாரு, 2 கோடி ரூபா வாங்கினார் அப்படின்னு ஒரு தனியார் தொலைக்காட்சி சார்பிலையும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. பொது தளத்திலையும் பேசினாங்க. ஆனால் தாவேக்கா தொண்டர்கள் ரொம்ப வரவேற்றாங்க அந்த விஷயத்த. இப்போ நேற்று ஒரு கருத்து கணிப்பு வேறு ஒரு நிறுவனம் வெளியிட்டிருக்கு. அதில் வந்து திமுக 44% வாக்குகளை பெறுகிறது, அதிமுக 37லேருந்து 38% வாக்குகளை பெறும் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்னதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய டிஃபர் ஆகுது. எப்படி பார்க்குறது அதை? அப்படி பார்க்கவே வேணான்னு பார்க்குறேன். கம்பேரே பண்ண வேணான்றீங்களா? ஓகே. திமுக எல்லா சேட்டலைட் தொலைக்காட்சி சேனலில் இருக்கிற லைவ் வீடியோவை ஏன் ப்ரைவேட் பண்ணாங்க? ஓகே. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய சர்வே மூலமா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதை சரிகட்ட வகையில் என் 25 வருஷ வாழ்க்கையில் இதுவரை சர்வேயில் நேற்று இப்படி ஒரு கூட்டத்தை நான் இப்படி ஒரு டீமை வந்து நான் பார்க்கவே இல்லை. அது சர்வேன்னு எடுத்துக்க முடியாது. அதாவது ஆளுங்கட்சி மேலே வெறுப்பு இருக்கு. கொலை, கற்பழி பிராத்துகள், கொக்கைனு, பவுடர்னு எல்லா விதமான சகஜமான விஷயங்களும் சமூகத்தில் புகுந்து விட்டது. சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்ட ஒரு ஆட்சி, ஒரு இருண்ட ஆட்சி திமுக ஆட்சி. இப்படியேப்பட்ட ஒரு ஆட்சி இருக்க போது மக்கள் மறுபடியும் எழுச்சி 150 சீட்டுன்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே தமிழகத்தில் திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட். கலைஞரே வந்து கூட்டணி அமைச்சு தோத்துட்டாரு. அப்புறம் 25 கூட்டணி இல்லை, ஒன்றும் 50 கட்சி வச்சாலும் கூட்டணி தேர்தல் இது அல்ல. முழுக்க முழுக்க எல்லா கட்சியுடைய கோர் ஓட்டும் சரியப்பட்டிருக்கிறது, செல்வாக்கு சரியப்பட்டிருக்கிறது. அதிமுக எடப்பாடியுடைய செல்வாக்கு சரியப்பட்டிருக்கிறது, ஸ்டாலினுடைய செல்வாக்கு சரியப்பட்டிருக்கிறது. இவர்களாம் மக்களை கவர்ந்த தலைவராக இல்லை. ஜெயலலிதா அம்மையார் கலைஞ்சிருந்தது போல ஒரு ஈர்ப்பு சக்தியாக உருவான தலைவர்களாக இல்லை. அதில் தமிழகத்தில் ஒரு வெற்றிடம் உருவெடுத்துக்காக நான் பார்க்கப்படுறேன். இன்றைக்கு வெற்றிடக்கூடிய தலைவர்கள் மத்தியில் ஒரு மாற்ற நோக்கத்திற்காக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது. விஜய், அண்ணாமலை, சீமான் போன்றவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அப்படி பார்க்குறப்போ இந்த பழமையான இயக்கங்கள் தேய்பிரையாக போய் கொண்டிருக்கிறது. புதுமையானங்களுக்கு வரவு கூடப்பட்டிருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்படி பார்க்குறப்போ இந்த 2020 5,67,00,000 வாக்காளர்ல குறைஞ்சபட்சம் 40 வயசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்கள் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடி வாக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதில் 18-19 வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா 1,05,00,000 ஓட்டுகள் வந்து 18-19 வயசுக்குள்ள. ஸோ விஜய் இந்த எலெக்ஷனுடைய கிங்காக இருப்பார், அதுல எந்த மாற்றம் இல்லை.